Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரேசன் அரிசியில ரொம்ப சாஃப்ட்டான இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுவும் சேர்த்து ரெண்டு வெரைட்டி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க friends and family கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நான் அரைப்படி உலக்கில் ஒரு உலக்கு அளவுக்கு ரேசன் அரிசி எடுத்திருக்கேன். ரேசன் அரிசிலே கொஞ்சம் குண்டு அரிசி இருக்கும், அது இருந்தால் எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். எந்த அளவு ரேசன் அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க, சரிக்கு சமமாக இருக்கணும். அரைப்படி ரேசன் அரிசினா அரைப்படி பச்சரிசி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரைப்படி அரிசிக்கு 200 உளுந்து, இந்த 200 உலக்குது, 200 உளுந்து கரெக்டாக இருக்கும். உளுந்து வாங்கும்போது நல்ல உளுந்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. பொதுவாக நம்ம ரேசன் அரிசி இட்லிக்கு பயன்படுத்தாததுக்கு காரணம் என்னென்னா அதில் உள்ள ஸ்மெல், அதுக்கப்புறம் கலர் வந்து இட்லி வந்து லைட்டாக ஒரு மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ரொம்ப பக்குவமாக அதை களையணும். ஒயிட் கலராக வர்ற வரைக்கும் அது களையணும் கண்டிப்பாக. இப்போ முதல்ல ஒரு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா களைஞ்சிருங்க. இந்த தண்ணியை ஒரு செடிக்கு ஊற்றிக்கலாம். இது நல்லா சத்து நிறைஞ்ச தண்ணி தான், கீழே வேஸ்ட் அங்கிட்ட ஊற்றிடாமல் ஒரு செடி இதுக்கு இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி விடுங்க. ரெண்டாவது தடவை களையும் போது கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, களைய வேண்டாம். 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் களைஞ்சி கீழே ஊற்றிக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லாவே களைஞ்சிக்கணும். அந்த அழுக்கு போகிற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா களைஞ்சிட்டு அதை ஊற்றிடலாம். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி இப்போ நான் நார்மலாக எப்பயும் களையிற மாதிரி நல்லா ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலர் வந்து மாறிக்கிட்டே வரும். எவ்வளோக்கு எவ்வளோ களையிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த இட்லி வந்து நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். அதே மாதிரி மறுபடி களைங்க. ஒரு 5-6 தடவையாவது கண்டிப்பாக களையணும். நல்லா களைஞ்சாச்சு. இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற விடுங்க. ரேசன் அரிசிங்கிறதால 1-1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். உளுந்தையும் நான் 2 தடவை களைஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுலேயும் தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டும். இதுவும் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா பெருசாக வந்துச்சு பாருங்கள். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம உளுந்து நல்லா போட்டு எடுத்துக்கலாம். எப்படி ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பாக அரைக்கணும். உளுந்து தண்ணி தெளித்து விட்டே எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியான பதத்துக்கே உளுந்து நல்லா அரைச்சி எடுக்கணும். தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அப்படி எடுத்து இப்படி விடும்போது கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கணும் பக்குவம். அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். தண்ணியை வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது. உளுந்து அள்ளிட்டு இப்போ அரிசி போட்டுக்கலாம். ரேசன் அரிசிங்கிறதால நல்லா வலுவலுன்னு ஆட்டி அள்ளிக்கணும். நல்லா அரைச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அள்ளிக்கலாம். அள்ளிட்டு உப்பு போட்டு நல்லா அடித்து பிணைஞ்சு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. நல்லா மாவு நல்லா பொங்கி வந்துடும். அடுத்த நாள் காலையில் நான் இட்லி ஊற்றி காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள்.
இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுட்டு 4 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த நேரத்தில் வந்து கருவேப்பிலை 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து, கருவேப்பிலை சட்னி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி புதினா சட்னினா லாஸ்ட்டு கூட போடலாம். 4 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரொம்ப மைய அரைக்காமல் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு, ஒரிஜினல் டேஸ்ட்டு சட்னியில் வேணும்னா இந்த மாதிரி தான் அரைக்கணும், மைய அரைக்கவே கூடாது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி தேங்காய் சட்னிக்கு கொஞ்சம் தேங்காய் நான் திருவிட்டுருக்கேன். 3 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, 1 கை பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து ஊற்ற வேண்டியதான். கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்து ஊற்றிடலாம். இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. தேங்காய் சட்னியும் கருவேப்பிலை சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.